ஒரு 6th செஞ்சுரி அதாவது ஒரு 1400 இயர்ஸ் முன்னாடி தமிழ்நாடு, கர்நாடகா, ஒடிஷா ஏரியாலாம் ஒரு ட்ரெடிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 5 வயசுல இருந்து 9 வயசுல இருக்க ஒரு சின்ன பிள்ளைக்கு கடவுளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதாவது ப்ராப்பர் கல்யாணம் மாதிரி தாலி கட்டி டோரிங்லாம் போட்டு கடவுளுக்கு தானமா கொடுத்துருவாங்க. ஸோ இது முடிச்ச உடனே அவங்க ஃபேமிலியை விட்டு இவங்களை பிரிச்சிருவாங்க. இவங்க வந்து டெம்பிள்லேயே வாழ்ந்து ஒரு சீனியர் ப்ரீஸ்ட் இல்ல ஒரு சீனியர் தேவதாசி வந்து இவங்களுக்கு வந்து டான்ஸ், மியூசிக், ஸ்கிரிப்சர்ஸ், நம்ம ஆயுர்வேதிக் மெடிசன், சித்தா, இன்ஃபேக்ட் இவங்க வந்து ஆல்மோஸ்ட் டாக்டர்ஸ் மாதிரி அந்த டைம்ல வந்து சைல்ட் பர்த் இதெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தாதுக்கு இவங்களுக்கு லாங்குவேஜஸ் தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா எல்லா லாங்குவேஜஸ்மே இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அதுக்குன்னு இவங்களை மிஸ்டேக்கா விக்டம்ஸ் நினைச்சிடாதீங்க. 9th இருந்து 13th செஞ்சுரி வரைக்கும், அதாவது இந்த சோலா, விஜயநகர் எம்பையர்ஸ்லாம் வரும்போது தேவதாசிஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்க. எப்படின்னா இவங்க லேண்ட் ஓன் பண்ணியிருக்காங்க, கோர்ட் ஸ்காலர்ஸா இருந்திருக்காங்க, ரிச்சுவல் எக்ஸ்பர்ட்ஸா இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் தே ஹேட் லைக் டைரக்ட் ஆக்சஸ். கிங்ஸ், நோபல்ஸ், ப்ரீஸ்ட்லாம் இதெல்லாம் நார்மல் பீப்புள்லாம் அவங்க போய் மீட் பண்ண முடியாது. இவங்க மீட் மட்டும் பண்ணாம அவங்களுக்கு அட்வைஸ் கூட கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ராயல் ஃபெஸ்டிவல்ஸ், பார்ட்டிஸ்லாம் நடக்கும்போது இவங்க தான் சென்டர் ஆஃப் த அட்டென்ஷன். இவங்களை பார்க்கறதுக்கு தான் அந்த கிங்ஸ், ப்ரீஸ் எல்லாம் லைன்ல நின்றுருக்காங்க. இவங்களுக்கு கோல்ட் காயின்ஸ், சில்வர் வீனாஸ், எலிஃபென்ட்ஸ், ஹார்சஸ், ஜூல்ஸ் எல்லாமே கொடுத்து ரெஸ்பெக்ட் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் வாழ்ந்தவங்களை எப்படி நம்ம அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சோம்? அண்ட் தி ஆன்சர் இஸ் ஆல்வேஸ் த சேம். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. எப்படி இந்த 17th and 18th செஞ்சுரியில் இவங்கெல்லாம் ஸ்லோவாக வர ஆரம்பிச்சாங்களோ அவங்களுக்குலாம் இவங்களை பார்க்கறது ஒரு அசிங்கமான ஆளாக தான் இவங்கெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. எப்படின்னா நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுறீங்க, பாட்டு பாடுறீங்க, கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க, ராஜா உங்கள் பேச்செலாம் கேட்குறாரு, யார் நீங்கள், யூஆர் ஆல்மோஸ்ட் டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ்னு இவங்களை லேபிளே பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்பிளோட எக்கானமியாக கம்ப்ளீட்டாக வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மளுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாக அந்த டெம்பிள் கொடுக்கல. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஃபண்டிங் எல்லாமே லூஸ் பண்ணிட்டாங்க. இவங்களோட லேண்ட் எல்லாம் கன்ஃபிஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த தேவதாசிஸ்க்கு வந்து அவங்களோட இன்கம், ஹோம் ப்ரொடெக்ஷன் எல்லாமே போயிடுச்சு. இவங்களுக்கு யார் இருந்தா? இவங்களுக்கு தான் யாருமே இல்லை. இவங்க தானே கடவுள் தானே கல்யாணம் பண்ணாங்க. இவங்களுக்கு ஹஸ்பண்ட்ஸ் கிடையாது, பேரண்ட்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ அவங்க நெக்ஸ்ட் யார்கிட்ட டர்ன் பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் யாரு? நம்ம ராயல்ட்டி, நம்ம கிங்ஸ். பட் பிரிட்டிஷ் ரூல்ல தான் அதுவும் போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ராயல் சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ இந்த ஒரு காலத்துல ராஜாங்கெல்லாம் வந்து நின்று பார்த்த சீக்ரெட் டான்சஸ் நம்மளுக்கு ஒரு இன்டீசன்ட் பெர்ஃபார்மரா ஆயிட்டாங்க. ஸோ இவென்ச்சுவலி என்ன ஆயிடுச்சு? பீப்புள் இவங்களை நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் இப்போ ரெஸ்பெக்ட் இல்லை, காசுல எதுவுமே இல்லையே. இவங்க டான்ஸ் ஆடுறது எல்லாமே ஒரு அசிங்கமான விஷயமா தான் பார்த்தாங்க. இவங்களை யாரையும் கல்யாணமும் பண்ணல. இவங்களை சும்மா தான் கான்கிபைனா வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெம்பிள் ஹிஸ்டரி இதுலலாம் இருந்து இவங்களோட பேரெல்லாம் அழிக்கிறத தவிர இவங்க வந்து 1927 தேவதாசி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்து பை 1947 they were completely criminalized. இவங்களை வந்து சொசைட்டில இருந்து நம்ம அழிச்சிட்டோம். அண்ட் இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வந்து பரதநாட்டியம், ஒடிசி, குச்சிப்புடி இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட கிளாசிக் டான்ஸ் சொல்லி அதுக்கெல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். பட் இதெல்லாம் வந்து ஒரிஜினேட் பண்ணது இந்த தேவதாசிஸை அசிங்கம்னு சொல்லி தள்ளி வச்சிட்டோம். கடவுளுக்கு டான்ஸ் ஆடுறீங்க, கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க, இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க, பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, அண்ட் பொண்ணுங்களாக வேற இருக்கீங்க. ஸ்கேண்டலஸ். கண்டிப்பாக இவங்களை ஒழிச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கல. பிரிட்டிஷ் நினச்சி இவங்களை ஒழிச்சிட்டாங்க.